போராட்டங்கள் மத்தியில, பாடுகள் மத்தியில, வேதனைகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல பந்தியை ஆயத்தப்படுத்தி, அந்த பந்தியை ஆண்டவர் எங்களுக்கு இப்படி சொல்லுகிறார்: என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒன்றுமில்லாத இடத்துல தான் தேவன் எங்களுக்கு காரியங்களை எல்லாம் செய்கிறவர். ஆமென். அவர் சேர்க்காத இடத்துல சேர்க்கிற தேவன். ஆமென். அறுக்காத இடத்துல அறுவடை செய்கிற தேவன். அவரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்கிறது, மனிதர்களால கூடாததெல்லாம் தேவனால கூடும். தேவன் செய்கிறவர். ஆமென். ஆகையால் தேவன் செய்வார். இந்த வாரத்தில் ஆண்டவர் எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்வார். ஆனால் எங்களுக்கு தேவை இருக்கணும். தேவை இருந்தால் தான் தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென். ஏதாகிலும் ஒரு தேவை உங்களோட வாழ்க்கையில் இருந்தா கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். ஆண்டவர் 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். எப்படி என்றால், அது எலியாவின் காலம், அது பஞ்ச காலம். ஆமென். அங்கே எலியாவுக்கு தேவை இருக்கிறது. பஞ்ச காலத்தில் ஊழியக்காரனுக்கு தேவை இருக்கிறது. ஆனால் அந்த பஞ்சத்தில் இருக்கிறதான அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறான், எழுந்து அவன் கேரிட் என்ற ஆற்றங்கரையில் இருந்தான். அந்த தண்ணீர் வற்றி போனது. இப்ப காகம் அவனுக்கு உணவு கொடுக்கல. அதுக்கு முன்பு காலை மாலையும் கர்த்தர் காகங்களை கொண்டு போஷித்தார். அந்த ஆற்றில் ஓடுகிற தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்தார். திடீரென்று அந்த ஆற்றில் தண்ணீர் வற்றி போட்டு காகமும் வரையில்லை. ஆண்டவர் சொன்னார், எழுந்து சாரிபாத் என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு போக சொன்னார். அந்த விதவையின் வீட்டுக்கு போ, அங்கே ஒரு விதவை இருக்கிறாள், அந்த வீட்டுக்கு போன்னு சொன்னார். அது ஒரு அற்புதமான ஒரு காரியமா இருக்கு. அங்கதான் நான் விதவையை கட்டளையிட்டு இருக்கிறேன், உன்னை போஷிக்கும்படிக்கு அவள் உனக்கு உணவு தருவாள். வேதம் சொல்லுகிறது, அவர் போனார். அவள் கேட்கிறார், கொஞ்சம் தண்ணி தர சொல்லுகிறார். அவள் தண்ணி எடுக்க திரும்பின போது சொல்றார், நீ முதலாவது எனக்கு அடையை ஆயத்தம் பண்ற அடையை எனக்கு கொண்டு வா, அப்பத்தை கொண்டு வான்னு சொல்றார். அவள் சொல்றாள், எங்களிடத்துல ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு, அதை விட வேற இல்லை. நான் இந்த இடத்துக்கு வந்தது, உன்னோடு பேசுகிற இடத்துக்கு வந்தது, நானும் என் பிள்ளையும் அந்த ஒரு பிடி மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் சமைத்து சாப்பிட்டுட்டு சாக போறோம் என்று சொன்னார். ஆனால் அந்த ஊழியக்காரன் சொன்னார், நீ முதல் எனக்கு தா, பிறகு நீயும் உன் வீட்டாரும் சாப்பிட போறீங்க, நீயும் உன் வீட்டாரும் சாப்பிட போறீங்க. ஆண்டவர் ஆயத்தமானார். ஏனென்றால் அந்த விதவை கொடுக்கிறதற்கு அவள் ரெடி ஆயிட்டார். ஆமென். இந்த வாரத்தில், இந்த மாதத்தில், வருஷத்தில் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்க ரெடியாகும் போது கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆமென். வேதம் சொல்கிறது, பஞ்சம் முடியும் வரையிலும் பானையில் மா குறையல்ல, கலசத்தில் எண்ணெயும் குறையல்ல. இங்கே ஆண்டவர் சங்கீதம் 23:5 படியாய் அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. கொடுத்தால் கர்த்தர் பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணுவார். கொடுக்கிற மனம் இருக்கணும், நீங்க அதை செய்யணும் என்ற விருப்பம் இருக்கணும். இரண்டாவது, ஆமென், கடன் பிரச்சனை எப்படி கர்த்தர் தீர்த்தார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அங்கே ஒரு விதவை இருக்கிறாள், அவளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். அவள் எலிசாவிட்ட போனாள். வேதம் சொல்கிறது, அவள் போய் இப்படி சொன்னாளா, என்னுடைய கணவன் ஒரு காலத்தில் ஊழியம் செய்தார், அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இடத்துல வீட்டின் கஷ்டங்களுக்காக ஒரு இடத்துல கடன் பட்டாள். ஒரு இடத்துல என்ன செய்தால் கடன் பட்டான். அவன் கடனை அடைப்பதற்கு முன்பாக
மறிச்சு போனான். ஆனா கடன் தந்தவன் இப்ப வந்து என்னிட்ட கேட்கிறான், கடனை தா, இல்லை என்றால் உன் குமாரரை நான் அடிமையாக்கி கொள்ள போகிறேன் என்றான். இங்க ஒரு தேவை இருக்கு, அவளுக்கு ஒரு தேவை இருக்கு. என்ன? கடனை அடைக்க. கர்த்தர் பார்த்தார், சபையாரை கடனாளியா வைக்க கூடாது. அல்லேலூயா. கடன் பட்டவர்கள், கடன் கொடுத்தவர்களுக்கு அடிமை. நாளாந்தம் உங்களுக்கு வைப்பார். கொடுக்கையில் எல்லாம் அவமானப்படுத்துவார்கள், வேதனைப்படுத்துவார்கள், துன்புறுத்துவார்கள், வீடான பழிச்சொற்கள்லாம் சொல்வார்கள். ஆனா எலிசாவுக்கு அவள் கேட்ட அந்த விண்ணப்பம் மிகவும் முக்கியமாக கடவுள் விரும்புவார். ஆமென். யாரெல்லாம் நீங்கள் கடன் பட்டிருக்கிறோம், கடனை திரும்பி கொடுக்கணும் என்று விரும்பினால் கடனை அடைக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். விருப்பம் இருந்தால் தான். சிலர் கடன் பட்டாக்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. கடன் பட்டா என்ன செய்யணும்? திரும்ப கொடுக்கணும் என விருப்பம். பாருங்க, அந்த விதவை நான் கடனை கொடுக்கணும். கடன் தந்தவன் வீட்டுக்கு வருகிறான். அவன் வருகிற நோக்கம் என்ன? கடனத்தா, இல்லை என்றால் உன் பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ளுவேன். கர்த்தர் பார்க்கிறார், கடனை அடைக்க வழி செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவளுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை என்ன? சுற்றுப்புறங்களில் இருக்கிற வெறும் பாத்திரத்தை வாங்கி கொண்டு வர சொன்னார். அவங்களோட பிள்ளைகள் கட் பண்ணினாங்க. வீட்டுக்கு போக சொன்னார். அவள் சொன்னாள், எலிசாவிட்ட கலசத்தில் எண்ணெய் இருக்கு, அதை தவிர வேற இல்லை. அவள் சொன்னால், அந்த எண்ணெய் இருக்கிற அந்த குடத்தை எடுத்து இந்த வெற்று பாத்திரம் முழுவதுக்கு நிரப்ப சொன்னாள். எவ்வளவு பாத்திரம் இருந்ததோ அவ்வளவு நிரம்பினது. ஓடி போனாள். எலிசாட்ட சொன்னால், பாத்திரம் எல்லாம் நிரம்பிட்டு எண்ணெயும் நின்று போச்சு. ஆமென். உடனே சொன்னார், நீ அதை வித்து கடனை கொடுத்து மிகுதியை நீயும் உன் பிள்ளையும் சாப்பிடு. ஆமென். இங்க கடன் பிரச்சனை தீர்ந்து போச்சு. அவளை கடன் கொடுத்தவர்கள் வேதனைப்படுத்தினார்கள், துன்புறுத்தினார்கள். ஆனா கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர்கிட்ட சொல்லணும். அந்த விதவை எலிசாவிட்ட சொன்னார். எலிசா கர்த்தர்கிட்ட சொன்னார், கடன் பிரச்சனை தீர்ந்து போச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கல கர்த்தரால இது முடியும்? ஆமென். அவர் அற்புதம் செய்வார். அவள் ஊற்றின பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழித்தது. ஆமென். கடனை அடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். இங்க நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். என் பாத்திரங்கள் நிரம்பி வழிய கர்த்தர் செய்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வனாந்தரத்தில் தேவை இருந்தது. யோவான் புத்தகத்தில் 6:11 சொல்லப்படுகிறது. என்ன தேவை? மக்களுக்கு உணவு கொடுக்கணும் என்ற ஒரு தேவை இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டார், உங்களோட என்ன இருக்குன்னு கேட்டார். ஒருவர் சொன்னான், 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கு. அது வனாந்தரம். ஆமென். இந்த பகுதி உணவு தேட முடியாத ஒரு பகுதி, உணவு கிடைக்கப்படாத ஒரு இடம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கர்த்தர் இல்லாத இடத்துல தான் ஆண்டவர் உருவாக்குவார். ஆமென். என்ன தேவையோ அதை உருவாக்குவார். அல்லேலூயா. நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. எங்க பார்த்தாலும் ஒன்றும் தேவை சந்திக்கப்படுறதுக்கான சூழல் இருக்காது, வர்றதுக்கு வழியே இருக்காது. அதனால் கர்த்தர் அவருக்கு பலவீனனுக்கும் பலவானுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். கர்த்தருடைய செய்கைகள் காற்றால உண்டாகிறதில்லை, மழையால உண்டாகிறதில்லை. அவர் செய்ய நினைக்கிறது அது அவராலே நடக்கும். அவரால செய்யக்கூடிய சிறப்பான காரியம் இருக்கு. ஆமென். எங்களால செய்யக்கூடியதும் இருக்கு, உங்களால செய்யக்கூடிய இருக்கு. அவரால் செய்யக்கூடிய சிறப்பான காரியம் இருக்கு. அவர் 5000 புருஷர்களை போஷித்தவர். ஆமென். எது சொல்லுது? 5000 புருஷர்கள். குடும்பம் இருக்கும், எல்லாம் பிள்ளைகள் இருப்பார்கள். எல்லாம் எத்தனை அப்பம்?
எத்தனை அப்பம்? 5 அப்பத்தையும் 2 மீன்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உண்டாக்குறவர், ஆசீர்வாதங்களை உண்டாக்குறவர், நன்மைகளை உண்டாக்குறவர், கிருபைகளை உண்டாக்குறவர். எத்தனை விசுவாசிகளை கர்த்தர் செய்வார்? ஆமென், ஹல்லேலூயா. 3 காரியம் சொன்னார். ஒன்று, விதவையை போஷித்தார். இரண்டாவதும் விதவையை போஷித்தார். எப்படி போஷித்தார்? இல்லையா, வனாந்தரத்தில் இருக்கிற மக்களை போஷித்தார். எப்படி போஷித்தார்? அவருக்கு பஞ்சத்தில் உணவு தேவைப்பட்டது, உணவை கொடுக்கிறார். ஆமென். காரணம், அவள் கொடுக்கிற மனமா இருந்தால் ஆண்டவர் அதை பார்த்து அந்த பஞ்ச காலத்தில் நீ கொடுக்கிறவனாய், வறுமையிலும் நீ கொடுக்கிறவனாய் இருந்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன். இரண்டாவது, அவள் கடன் பட்டிருந்தாள். கடன் பட்டவனுக்கு நான் கொடுக்கணும் என்ற விருப்பம். மூன்றாவது, அவர் வனாந்திரத்தில் 5000 புருஷர்களை போஷிக்கிறார். அல்லேலூயா. நாலாவது, அவர் யோவான் 2ஆம் அதிகாரம் இல்லையா, கானான் ஊரில் திருமண வீட்டில் குறைவு, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது, ஆமென், வேதம் சொல்கிறது கர்த்தர் எங்களை அற்புதமாக எங்களோட குறைவுகளை நிறைவாக்குறவர். அவர்கிட்ட குறைவை நிறைவு செய்யக்கூடிய எல்லா வல்லமைகளும் இருக்கு. வேதம் சொல்கிறது பிலிப்பியர் 4:19 சொல்ல, நம் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, ஹல்லேலூயா, நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவாக்குவார். மரியாள் சொன்னார், இயேசு கிறிஸ்துவானவர் மகிமையில இருக்கிறார். ஆமென். மகனே, திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. அவர் சொன்னார், ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் வேலை வேற இல்லை. உடனே வேலைக்காரர் சொன்னார், ஜெபம் பண்ணிட்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுவாரோ அதை செய்யுங்கள் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இந்த கச்சாடி எல்லாம் தண்ணீரால நிரப்புங்கள் சொன்னார். நிரப்பின பின்பு சொன்னார், இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு சேர்விட கொடுங்கன்னு சொன்னார். அவர்கள் பந்தி விசாரிப்பு செய்த போது சாதாரண தண்ணீர் ரசமாய் மாறினது. என்னென்ன சொன்னேன்? 4 காரியம் சொன்னேன். ஒன்று, கொடுக்கிற விருப்பமுள்ள ஊழியக்காரர், கொடுக்கிற விருப்பமுள்ள விதவையை கர்த்தர் போஷித்தார், பஞ்ச காலத்தில் போஷித்தார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது, விதவை கடனை அடைக்கணும். ஆமென். கடன்பட்டவர்கிட்ட கடன் வச்சிருக்க கூட, ஆமென், கர்த்தர் அடைக்க வழி செய்தார். விருப்பங்களை பார்ப்பார் ஆண்டவர். மூன்றாவதாக, வனாந்தரத்தில், ஆமென், ஒன்றுமில்லாத இடத்துல உணவை ஆண்டவர் என்ன செய்றார்? 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் பெருக்கிறார் ஆண்டவர். ஆமென். உங்களிடத்தில் இருக்கிறது என்னவோ அதை பெருக்கி தருவார். ஆமென். நீங்கள் எல்லாரும் சாப்பிடுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். நாலாவது, ஆண்டவர் குறைவை நிறைவு செய்கிறார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. அஞ்சாவது, ஆண்டவர் தொழிலை ஆசீர்வதிக்கிறார். இல்லையா, லூக்கா 5ஆம் அதிகாரம் பேதுருடைய வாழ்க்கையில வேதம் சொல்லு, இரவு முழுவதும் ராம் முழுவதும் கஷ்டப்பட்டேன், ஒன்றுமே அகப்பட இல்லை. வலையை, வெறும் வலையை அலசுறார். இல்லையா, சிலர்கிட்ட வாழ்க்கையில தொழில் செய்தால் ஒன்றும் வராது, அலசிக்கொண்டே இருக்கிறார். சிலருக்கு தொழில், பிஸ்னஸ் நல்லா போகுது, சிலருக்கு தொழில் ஒன்றும் வாய்க்கதில்லை, ஊழியம் வாய்க்கதில்லை, தொழில் வாய்க்கதில்லை, என்னமோ தெரியாது. தொழிலும் ஊழியங்களும் சிலர் இல்லையடா எரிச்சல் ஆவாங்க, தேவையில்லாத வார்த்தை பேசுவாங்க. என்ன, எரிச்சலாகி தேவையில்லாத வார்த்தை. ஒரே உதர்றார் வலையை, அந்த வலையில் இருக்கிற அழுக்கெல்லாம் தட்டி கொண்டே இருக்கிறார். பார்க்கிறார், இந்த முறை வருமா, இந்த முறை வருமா, வலையை இழுத்து பார்க்கிறார், இந்த முறை வருமா, இந்த முறை வரும், ஒரு மீனும் இல்லை. அதான் சொன்ன, இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு ஒன்றும் சொல்லுங்கள. நாம வலையில ஒவ்வொரு கண்ணா பார்த்தேன், அந்த இடத்துல இருக்குமா, இந்த இடத்துல இருக்குமா, ஒன்றும் வராது. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் வரணும். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. பேதுரு கேட்டார், இந்த படகு யாருடைய கேட்டார். இல்லையா, சொன்னா இது என்னுடைய படகு, இந்த படகை தருவாயான்னு கேட்டார். தார் இல்லையா, இந்த படகுல நின்று பிரசங்கம் பண்ணினார், இந்த படகை தள்ளி கொண்டு போ. ஹல்லேலூயா. சொல்லுறார், நீ மீன் பிடிக்கணும். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, நீ மீன் பிடிக்கணும், நீ மீன் பிடிக்கும்படிக்கு வலையை போடு. அவ சொன்னா, இரவு முழுக்க மீன் பிடிக்கத்தான் வலை போட்ட, நான் என்ன சார் ஒன்றுமே அகப்பட இல்லையே. சொன்ன, நீ இப்ப போடு. ஹல்லேலூயா. திரும்பி பார்த்து சொன்னா, நீ வாங்க,
நீ ஆண்டவரை யாருன்னு எனக்கு தெரியாது, ஏதோ படகை கட்டி தந்து இல்ல சொன்னான். ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி போட போறேன், உங்களுடைய வார்த்தையின்படி நான் போட போகிறேன். வேதம் சொல்லுகிறது அந்தப்படியே போட்டு. ஆமே, நல்லா கரங்களை தட்டுங்க. ஆமே, பாருங்க, கர்த்தர் சொல்ற வார்த்தையின்படி அந்தப்படி செய்யணும். அல்லேலூயா. போட்டதினால வலையை இழுத்து 2 படகு நிறைய, எதை சொல்லுது, நிறைய நிரப்பினார்கள். நீங்க லூக்கால வாசிச்சு பாருங்க, நிறைய படகு நிரம்ப மீன்கள் 2 படகு. ஆமென். 1 மீன் வருமா, 2 மீன் வருமா, 3 மீன் வருமா என்று எதிர்பார்த்தவனுக்கு ஏதோ சொல்லுது படகு நிரம்ப, 2 படகு நிரம்ப கர்த்தர் தொழிலை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தொழில் அகப்பட இல்லையா, தொழில் வருது இல்லையா, கர்த்தர் சொன்ன மாதிரி நீங்க நடக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்குள் அற்புதம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள அற்புதங்கள் அடங்கி இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்கள் அந்த வார்த்தையை நம்பினால் நல்ல கரங்களை தட்டி நீங்கள் செய்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏனென்றால் காலையில கர்த்தர் இந்த சபைக்கு சொன்னார், உங்களை அவர் விசாரிக்கிறார் இல்லையா? பேதுரு 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்து விடுங்கள். 5 காரியங்களை பார்த்தோம் இல்லையா? 5 காரியங்கள், 5 காரியங்களும் 5 அற்புதங்களும். ஆமென். அவர் விசாரிச்சபடியா நடந்தது. அல்லேலூயா. அவர் விசாரிச்சபடியா தான் நடந்தது. அவர் விசாரிக்காமல் ஒன்றும் நடக்காது. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் என்ன விசாரிச்சால் அற்புதம் நடக்கும்? உபாகமம் 11:12 வாசி. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஆமென். அது ஆமென். உங்களுடைய விசுவாசம் எல்லாம் தேவன் மேல இருந்தா தேவன் சொல்லுவார், நீ விசுவாசிக்கிற விசுவாசம் அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டது. ஆமென். நல்லா கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எங்க கண் வைக்கிறாரோ, எங்க விசாரிக்கிறாரோ, வேதம் சொல்கிறது அது வருஷத்தின் துவக்கத்திலிருந்து முடி வரையிலும் யார் மேல கண் வைத்திருக்கிறாரோ கர்த்தர் நடத்துவார். வருஷத்தின் துவக்கத்திலிருந்து, எல்லா கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, வருஷத்தின் துவக்கத்திலிருந்து வருஷத்தின் முடிவு வரையிலும் கர்த்தர் என்னை நடத்துகிறவர், என்னை விசாரிக்கிறவர். ஆமென். என்னை விசாரிக்கிறவர் என் மேல கண் வைப்பார். ஆமென். என் மேல கண் வைப்பார். அவருடைய கண்களுக்கு நான் மறைவானவன் அல்ல, மறைவானவள் அல்ல. வேதம் சொல்ல அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி பார்க்கிறதாம், பூமி எங்கும் உலாவி பார்க்கிறதாம். ஆமென். சகரியா 4 சொல்றார், அவர் தேவ தாசருடைய ஊழியத்தை பார்க்கிற கண்கள். ஆமென். அவன் வச்சிருக்கிற தூக்கு நூலை அவருடைய கண்கள் பார்க்குதாம், வேலையை பார்க்குது, பிரயாசத்தை பார்க்குது, நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற பார்க்கிறார், எங்களை உழைப்பை பார்க்கிறார், எங்களுக்கு என்ன தேவை என்றதை பார்க்கிறார். ஆண்டவர் எங்களை கைவிடாமல் இருப்பார். உங்களோட வீட்டில், உங்களுடைய பிரயாணத்தில், நீங்க இருக்கிற இடம், எல்லா இடத்திலும் அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு மறைவாக நீங்கள் இல்லை, அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறீங்க.